தேவையானா இந்தியாவில் நம்ம செயலை நிறுத்தி வைப்போம் அப்படின்னு வாட்ஸ்அப் இந்தியாவில் இருந்தே போக போறதா? வாட்ஸ்அப் கூட டிக்டாக் மாதிரி நம்ம கிட்ட இருந்து போயிடுமா? நம்ம இந்தியாவில் உள்ள கோடானு கோடி ஜனங்கள் வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்றாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் நார்மல் காலை விட பண்றது வாட்ஸ்அப் கால் தான். மெசேஜ் அனுப்புவோம், ஆடியோ வீடியோ எதாவது அனுப்பணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்பிக்கையாக யூஸ் பண்றது வாட்ஸ்அப் தான். காலையில நம்ம எந்திரிச்ச முதலே பார்க்குறதும் இந்த வாட்ஸ்அப் தான். ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா, நம்ம பிடிச்சவங்களுக்கு குட் மார்னிங் குட் நைட் மெசேஜ் அனுப்புறதும் எல்லாத்துலையுமே இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் ரொம்பவே டிபெண்ட் ஆயிட்டோம். இப்போ இந்த செய்தி வாட்ஸ்அப் இந்தியாவில் இருந்து போக போறது என்பது ஒரு காசிப் ஒன்றும் கிடையாது. அது வாட்ஸ்அப் அவங்களே டெல்லி ஹைகோர்ட்டில் சொன்னதுதான். வாட்ஸ்அப்போட பேரண்ட் கம்பெனியான மெட்டா, இந்த மெட்டா கம்பெனி கீழே தான் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லாமே. ஸோ இப்போ இந்த வாட்ஸ்அப்க்கு இந்தியா கூட என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னா வாட்ஸ்அப் இந்த மாதிரியான முடிவை சொல்லாது. இந்திய கவர்மெண்ட் என்ன கேட்டாங்கன்னா, நீங்க எவ்வளவு வேணாலும் மெசேஜ் அனுப்புங்க, என்ன வேணாலும் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல, ஆனா அந்த மெசேஜ் எங்களுக்கும் பார்க்கணும், அந்த மாதிரி இருக்கணும் என்றுதான். அங்கதான் பிரச்சனையின் ஆரம்பம். இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாமே மெட்டாவோட கீழே தான். இன்ஸ்டாக்கும் ஃபேஸ்புக்குக்கும் இல்லாத ஒரு பிரச்சனை ஏன் வாட்ஸ்அப்புக்கு மட்டும் இந்த ப்ராப்ளம் வருது? இதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த வாட்ஸ்அப்னால நல்லதும் இருக்கு, கெடுதலும் இருக்கு. முழுசாக இது கெட்டது என்று கூட சொல்ல முடியாது, அதே மாதிரி முழுசாக இது நல்லதும் என்று கூட சொல்ல முடியாது. வாட்ஸ்அப் என்ற அப்ளிகேஷனை பத்தி யார்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 2009 முதல் இது யூஸ் பண்ற ஒரு ஆப் தான். முதல்ல iOSல இருந்து வந்துச்சு, அப்புறம் ஆண்ட்ராய்டில் வர ஆரம்பிச்சது. எல்லார்கிட்டையும் அப்போதான் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் வர தொடங்கியது. அப்போ இந்த வாட்ஸ்அப் எல்லாரோட லைஃப்ல ஒரு பகுதியானது என்று கூட சொல்லலாம். எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் தான் என்ற நிலைமைக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி SMS யுகம் தான். SMS த்ரூ தான் சேட்டிங் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறமா மெல்ல மெல்ல எல்லாரும் வாட்ஸ்அப்க்கு மாறினாங்க. முதல்ல வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் மட்டும் தான் அனுப்ப முடியும். அப்புறம் தான் ஓரோ ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகி வந்துட்டே இருந்துச்சு. ஆடியோ அனுப்புறது, வீடியோ கால் பண்றது, ஸ்டேட்டஸ் போடுறது. முதல்ல வாட்ஸ்அப் ஸ்டார்ட் பண்ணப்போ $1 பே பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப் என்பது டோட்டலி ஃப்ரீயான ஒரு ஆப். மற்ற மெசேஜிங் ஆப்ல இருந்து வாட்ஸ்அப்பில் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா, நீங்க புதுசா ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணும்போது இல்லைன்னா முன்னாடி இருந்தே மெசேஜ் பண்ணவங்க சேட்டில் போய் மேல் நோக்கி ஸ்க்ரால் பண்ணி பார்த்தோம்னா அங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ஒரு பாப்அப் கிடைக்கும், ஒரு லாக் சைன். அது கூட மெசேஜஸ் அண்ட் கால்ஸ் ஆர் end to end encrypted. No one outside of this chat, not even WhatsApp, can read or listen to them. Tap to learn more. ஸோ அதுல டேப் பண்ணி பார்த்தோம்னா இப்படி ஒரு பாப்அப் வரும். அங்க என்னெல்லாம் end to end encrypt ஆயிருக்கு என்று எழுதியிருக்காங்க. டெக்ஸ்ட் ஆர் வாய்ஸ் மெசேஜஸ், ஆடியோ அண்ட் வீடியோ கால்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ், லொகேஷன் ஷேரிங், ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ், இவ்வளோ விஷயங்கள் end to end encrypted ஆயிருக்கும். end to end என்கிரிப்ஷன்னா என்ன? முதல்ல ஒரு SMS அனுப்பும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஹலோ என்று ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க SMS வழியாக. அப்போ அங்க என்ன நடக்குதுன்னா, நீங்க ஹலோ என்று டைப் பண்ணி சென்ட் கிளிக் பண்ணும்போது அந்த ஹலோ என்று சொல்ற கீவேர்ட் டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் ஆகி அது உங்க டவருக்கு அனுப்பப்படுது. அங்க ஒரு SMS கண்ட்ரோல் சென்டர் எல்லாம் இருக்கும். அதுல போய் அங்க இருந்து யாருக்கு நீங்க மெசேஜ் அனுப்புறீங்களோ அவங்களோட டவர் லொகேஷனுக்கு போய் அந்த டவர் வழி அது அந்த மொபைலுக்கு மெசேஜ் போகும். வேற ஒன்றும் யோசிக்க வேண்டாம். உங்க போனில் இருந்து ஒரு சிக்னலாக வேற ஒரு போனுக்கு அந்த மெசேஜ் போகுது. இதுக்கு மத்தியில் உள்ள யாருக்கு வேணாலும் இந்த சிக்னல் எடுக்கலாம். நம்ம டவருக்கு தெரியும் நம்ம என்ன அனுப்பியிருக்கோம்னு. நம்ம BSNL யூசரா இருந்தா BSNL டவருக்கு தெரியும் நம்ம என்ன அனுப்பியிருக்கோம். நாம அனுப்பினது ஒரு ஏர்டெல் யூசருக்குன்னா அந்த ஏர்டெல் டவருக்கும் தெரியும் நம்ம என்ன அனுப்பியிருக்கோம். இவருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃப்ரெண்டோட போனுக்கே அந்த மெசேஜ் போய் சேர்றது. நம்ம சைபர் செல்லுக்கோ போலீஸ்க்கோ ஏதாவது மெசேஜ் வாட்ச் பண்ணணும்னா அவருக்கு ஈஸியாக மெசேஜ் எல்லாம் ட்ராக் பண்ண முடியும். இது அப்படிதான். நம்ம சாதாரணமாக கால் பண்ணும்போது கூட நம்ம மூவியில எல்லாம் பார்த்துருக்கோமே, சைபர் செல்ல இருந்து கால் ட்ராக் பண்றது, அது மாதிரி. ஆனா இந்த end to end என்கிரிப்ஷன்னா என்ன? இந்த வாட்ஸ்அப் த்ரூ நாம என்ன அனுப்பினாலும் அதுவும் கூட இந்த டிஜிட்டல் சிக்னலாகத்தான் போகும் இன்னொரு டவருக்கு. ஆனா இந்த வாட்ஸ்அப் என்ன பண்ணும்னா, நம்ம போனில் இருந்து அனுப்புற மெசேஜை நிறைய அக்கங்கள் உள்ள ஒரு சீக்ரெட் கோடாக மாத்திடும். இடையில் இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. நிறைய ரேண்டம் கோட்ஸ் போடுறது தான் தெரியும். இப்போ இந்த மெசேஜ் நமக்கு வாசிக்கணும்னா அதாவது இந்த பூட்டுக்கு ஒரு சாவி வேணும் இல்லையா? அந்த சாவி நம்ம யாருக்கு மெசேஜ் அனுப்புறோமோ அவர் போனில் மட்டும்தான் இருக்கும். இதுதான் end to end என்கிரிப்ஷன் என்று சொல்றது. இது வாட்ஸ்அப்பால் கூட பார்க்க முடியாது. அந்த பூட்டுக்கான சாவி வாட்ஸ்அப் கிட்ட கூட கிடையாது. கவர்மெண்ட் மட்டுமல்ல, ஈவன் வாட்ஸ்அப் கம்பெனி நினைச்சாலுமே அது படிக்க முடியாது. கவர்மெண்ட்க்கும் வாட்ஸ்அப்க்கும் நடுவில் உள்ள பிரச்சனை என்ன?
கவர்மெண்ட் வாட்ஸ்அப் கிட்ட 2021 இருந்தே கேட்கறாங்க. ஏன்னா தீவிரவாத மெசேஜஸும் அப்பாவி பொண்ணுங்களோட மார்ஃப் பண்ண பிக்சர்ஸும் ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றது இதுக்கு ஒரு சோர்ஸ் இருக்கும். கண்டுபிடிக்காம எப்படி ஆக்ஷன் எடுக்க முடியும்? அதுக்காக இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் எங்களுக்காக கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுங்க என்றுதான் கவர்மெண்டோட கோரிக்கை. ஆனா வாட்ஸ்அப் என்ன சொல்றதுன்னா, நாம ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு கொடுத்திருக்கோம், அந்த நம்பிக்கையை எங்களால தவிர்க்க முடியாது. நீங்க சொல்றது நியாயம்தான். தீவிரவாத மெசேஜஸும் ஃபேக் நியூஸும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுற சோர்ஸ் இதெல்லாமே ஒரு நல்ல காசுக்காகத்தான். ஆனா இது எங்க போய் முடியும்? நாளைக்கு உங்களுக்கு பிடிக்காத ஏதாவது அரசியல்வாதியோட சாட் ஓபன் பண்ண சொல்லிங்கன்னா ஒரு வாட்டி பண்ணி கொடுத்தா மீண்டும் மீண்டும் பண்ண சொல்வீங்க. அதனால இது பிராக்டிக்கலாக நடக்காது. மக்கள் எங்க மேல வச்ச ஒரு நம்பிக்கை இருக்கு, அது எங்களால காப்பாத்தியே ஆகணும். இப்போ இதோட நல்லதும் இருக்கு, கெடுதலும் இருக்கு. நம்ம சகோதரியோட ஒரு மார்ஃபான பிக்சர் இன்டர்நெட்டில் லீக் ஆச்சுன்னா நாம போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஆனா போலீஸ் யார் அது பண்ணது என்று கண்டுபிடிக்காம போனா நாம இந்த லா சிஸ்டத்தை குற்றம் சொல்வோம். சரிதானே? நம்ம பேர்ல ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அதோட சோர்ஸ் யார் பண்ணது என்று நமக்கு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுதான் கவர்மெண்டோட கோரிக்கை. இதுல அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. உங்களோட ஒப்பீனியன் என்ன? வாட்ஸ்அப் என்கிரிப்டடாக இருக்கணுமா இல்ல அதுக்கு பிரைவசி வேண்டாமா? மறக்காம கமெண்டில் உங்க கருத்துக்களை சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.